இது சாதாரண கட்சி இல்லடா. இங்க பாருங்கடா, எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க, எத்தனை சகோதரிகள் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா? எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம். வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும்? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி. இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன். எனக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்களோ அப்ப நான் வந்துட்டு போறேன். ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும். எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும். நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், உழைக்கிறவன். என்னால வெறுந்தரில் இப்படி கையை வச்சு தூங்க முடியும், மற்றவங்களால தூங்க முடியாது. ஒரு இடத்தை அடையணும்னு நினைச்சா முடிவு பண்ண அந்த இடத்தை அடையணும். என்னுடைய வாழ்க்கையில் முடியுங்கிற வார்த்தை தான் இருக்குனே தவிர முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆகையினால அடிக்கடி சொல்லுவேன், முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை, முடியுங்கிற வார்த்தை தான் அறிவாளுக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் சாதிக்க முடியாது? சாதிக்க முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்கா? நிச்சயமாக இந்த மக்கள் ஒரு நாள் மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சி ஏறும். என் பேர் மகேஸ்வரி, ஆர்கேபேட்டை ஒன்றிய அம்மையார் குப்பம். நாங்கள் ஒன்றா வந்திருக்கிறோம். எங்களுக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகர் தான். இப்போ இலவசமாக உணவு போகிறதோட எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இறந்துட்டு பேர் கூட அவர் பேர் நினைவில் இருக்குது. எல்லா படத்துலையுமே இறக்க குணமாக காட்டுறாரு. இப்போ போட்ட இலவச உணவு மாதிரி படத்தில் அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் அவரால் மின்னுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த நன்றியை நினச்சி தான் இப்போ இவ்வளோ ஜனமும் இங்கே வந்து அவர் கட்டிலுக்காக இருந்து ஒரு சுட்டு தண்ணி கூட அவர் கண்ணில் விட்டுட்டு போகிறாங்க. கட்டிப்பூச்சி அய்யிற அளவுக்கு மழை வர மாதிரி ஒரு வேதனை மறக்க முடியல. அப்பா அம்மா மறந்தாலும் இவரை மறக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இவர் இருந்தால் எவ்வளோ ஜனம் போய்ச்சிருக்கும். அவரால் மின்னுக்கு வந்திருப்பார். அப்பா அம்மா மாதிரி இவரும் எங்களுக்கு ஒரு அப்பா தான். அப்பாவும் நினைக்கலாம், அண்ணனும் நினைக்கலாம், கூட அந்த அண்ணாவும் இருக்கலாம். எல்லா மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறாரு. படத்துலையும் சரி, நிச்சயத்துலையும் சரி, அவர் எல்லா உதவியும் செய்திருக்கிறாரு. இப்போ ஒரு இவ்வளோ ஜனத்துக்கு உணவு போடுறாரு. அவர் இறந்துட்டு பேரு கூட இவ்வளோ ஜனம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு தான் எங்கேயுமே பெருசு, காசு பணம் பெருசு கிடையாது. இவ்வளோ ஜனம் உயிராக சாப்பிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு விலை மதிக்க உயர்ந்து எதுவுமே கிடையாது. என் பேர் ரஞ்சிதம், அம்மையார் குப்பம், ஆர்கேபேட்டை தொகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப விஜயகாந்த் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜயகாந்த்னா பிடிக்கும். அவர் படமெல்லாம் பார்ப்பேன். அவர் மக்களுக்காக நல்லா சேவை செஞ்சுக்கிறாரு. அவர் நிஜத்துலேயும் செஞ்சுக்கிறாரு, படத்துலையும் செஞ்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தா ஆயிருக்கும். எனக்கு அண்ணா தான் எனக்கு தேவை. அவர் தான் எனக்கு தேவை முக்கியம். எனக்கு அண்ணன் தான், எனக்கு கூட பிறந்த அண்ணன் தான் அவர் சாவில் நாங்கள் டிவிலெல்லாம் பார்த்தோம். ரொம்ப வருத்தப்பட்டோம். இதுவும் வர முடியல, வர நிலைமையில் ஏசு அவ்வளோதான். நான் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தது மனசு திருப்தியாகுது, மனசும் திருப்தியாச்சு, வயிறும் நிறைவாச்சு. எங்களுக்கு வேதனையாக இருக்குது. நல்லா ஆர்வம் படத்துலேயும் சரி, நிஜத்துலேயும் சரி, அவர் குரல் ஒஸ்தியாக தான் இருக்கும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.